ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா இறந்த பிறகு இப்போ இருக்கிற அப்பா அவருக்கு ஒரு பாஸ்போர்ட்டை கொடுத்து, இன்னையிலேருந்து உன்னை இந்த நேமில் தான் சொல்லி கூப்பிடுவாங்க, உன்னோட பழைய விஷயத்தை எல்லாத்தையும் நீ மறந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்னால் எதையுமே மறக்க முடியாது, என்னால் தான் என்னோடய பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான், நீயே உன்னை ப்ளேம் பண்ணிக்காதன்னு சொல்கிறாரு. இல்லை, நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வேறு ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த வசதானே எனக்கு உடம்பு முடியாமல் போய் அவங்க என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதாச்சு. அதனால தான் அவங்களுக்குமே ஆக்சிடென்ட் ஆகிருச்சு. எப்பயுமே என்னால் வந்து இது எல்லாத்தையும் மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஹீரோ பக்கத்தில் இருந்த ஒரு கிளாஸில் அங்கே ரோசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுறான். அவர் என்ன பண்ணிகிட்ருக்கன்றாரு, எனக்கு இதெல்லாமே வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இது எல்லாமே எனக்கு இப்போ ஹேட் பண்ண தோணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் மேலே காலை வச்சு நடந்து போகிறான். இப்போ ஹீரோ, நான் இப்போ திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நடக்க போகிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மாவை காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு எல்லாருமே கொடுத்த காசை கேட்டுட்ருக்காங்க. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுறது, ஃபோன் பண்ணால் இவ பேரை எடுக்க மாட்டாளே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை பார்த்துட்டு ஏதோ ஐடியா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பிரதரும் ஹீரோயினும் அங்கே பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அவன் கூட பிறந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ ஃபாவும் நானுமே வந்து ஒரே பேரண்ட்ஸ்க்கு பிறந்தவங்க தான், பட் இருந்தாலும் நாங்கள் எப்பயுமே சண்டையாக தான் போட்டுட்ருப்போம் சொல்கிறான். இப்போ ஹீரோயின், அப்போ உங்கள் பிரதருக்கும் உங்களுக்கும் ஒரே பேரண்ட்ஸ் இல்லையான்றதை கேட்குறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதா ஹீரோவுமே மாடியிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோவோட பிரதர் பேச்சுவாக்கில் பாருங்கள், நான் என்னத்தையும் சொல்லி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கிளம்பும்போது ஹீரோவில் கூப்பிட்டு, நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எங்களோட வீட்டுக்கு வந்து வரலாம், உங்களை நான் மோஸ்ட்லி வெல்கம் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உங்களை நேம் வச்சு கூப்பிட்டேன் இல்லையா, அந்த நேம் வந்து யார் சொன்னாங்கன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட பிரதர் என்னடா பேசுகிறாங்கன்ற மாதிரி பார்க்குறான். அப்போ பார்த்தாங்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க சிஸ்டர் கால் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சுடுறா. சிஸ்டர் அம்மா அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அவங்க அம்மா கையை கட் பண்ணிட்டு அங்கே விழுந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் சாங் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்கேன்னு சொன்னதும் அவருமே நானுமே வரேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. பார்த்தாங்க நம்ம ஹீரோயினோட சிஸ்டர், காயம் ஒன்றும் ஆழமாக இல்லையா, இப்போ அம்மா நல்லா தான் இருக்காங்க, டாக்டர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாரு, ஆனால் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு, சரி நீங்கள் வேறு, எனக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறா. அப்போ அவங்க அம்மா உள்ளே உடனே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. உனக்கு பார்த்தா தெரியலையான்னு சொன்னதும், இதுக்கு முன்னாடி நான் கோவமாக இருந்தப்பையும் நீங்கள் வந்து செத்து போகிற மாதிரி ட்ராமா போட்டிங்க, இப்போயும் அதே தானே பண்ணிட்டுருக்கீங்க, இந்த வேலையில் விடுங்கன்னு சொல்கிறான். அப்போ நீ வந்து என்ன நினச்சிட்ருக்க, நான் இறந்து போகட்டும்னு நினைக்கிறியா, இப்போவே வேணாலும் என்னோட உயிரை விடவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், அது உங்களோட விருப்பம்னு சொன்னதும், நீ எல்லாம் எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க. வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் உள்ள பொண்ணுன்னு சொல்கிறா. ஆனால் சாங் வந்துட்டு, நீ போக வேணாம், பேசாமல் இங்கே வேறு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவனை அங்கே அனுப்பி வச்சிருக்கான், அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கவனிச்சு வேண்ட சொல்கிறதுக்காக. வீட்டில் பார்த்தா இவன் ரொம்ப டென்ஷனாகவே சுற்றிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க அம்மா, அப்படின்னா நான் வந்து உண்மையிலே கையை கட் பண்ணிக்கல, இது ஃபேக்குன்னு நீ சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கிளாஸ் தூக்கி உடைச்சிட்டு, பாரு என் கையை நான் கட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவள் வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா பேசாமல் இருக்கா. அதுக்கப்புறம் நான் கழுத்தை கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ராமா போடுறாங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயமாயிருது, என்னடா எது சொன்னாலும் இப்படி பண்ணிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க எமோஷ்னல் ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் வந்து மற்றவங்க அம்மாவங்கள மாதிரி நல்லபடியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், என்னால் ஆனால் வந்து அது முடிய மாட்டுது, என்னோட பெஸ்ட்டை தான் நான் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு ட்ராமா போடுறாங்க. என்னால் தான் அவங்க எல்லாத்துக்குமே இந்த நிலமைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மேரேஜ் பண்ண வசதி அவங்க அப்பாவுமே இறந்து போயிட்டாருன்றதையுமே சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு, நீங்கள் தேவையில்லாமல் அப்பா பற்றி எதுக்கு இதில் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. சரி உங்கள் ட்ராமாவெல்லாம் நிப்பாட்டுங்க, உங்களுக்கு இப்போ எவ்வளோ காசு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எனக்கு 10 மில்லியன் வேணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அதுக்கப்புறம் அவள் வெளியே வந்ததும் அங்கே சாங் வந்துட்டு, என்ன எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா, ஏதாச்சும் ப்ராப்ளமானு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதும், நீ என்ன பிரச்சனை இருந்தாலுமே நீ சொல்ல மாட்டேயே, எது இல்லைன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சிரிச்சிட்டு தானே இருப்பேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க சிஸ்டர்கிட்ட, இந்த வேர்ல்டே ரொம்ப பெஸ்ட்டாக குக் பண்ணக்கூடிய பொண்ணுன்னா அது நீ மட்டும்தான், பட் இருந்தாலும் நான் இன்றைக்கி உன்னை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்க சிஸ்டர், நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஓகே தான் சிஸ்டர், ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப கவலையாக இருந்தீங்கன்னா அம்மாவை மாதிரியே நீங்களும் அதிகமாக ட்ரிங்க் பண்ணிடுவீங்க, அதை மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பேசாமல் அமைதியாக சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி வந்துட்டு, அங்கே வந்து மேட்டியோட அம்மா வந்து கையை கட் பண்ணிட்டாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ இருந்தாங்க, இப்போ எல்லா ப்ராப்ளம்
ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க சிஸ்டர் கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு சாங் கூட வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிறான். அதை கேட்டுட்டு ஹீரோவுக்கு கோவமாயிருது. உன்னோட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அப்படி இருந்தும் நீ வேற ஒரு ஆள் கூட சேர்ந்து வெளியே சுற்றிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவர் கூட சேர்ந்து வெளியே போயிருக்கா. நான் வந்து வெளியே போய் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா என்ன மாதிரி இடத்துக்கு நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். இல்லை வெளியேனா நிறைய ஆளுங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும், தேவையில்லாத ப்ராப்ளம் வரும், நீ ஒரு பெரிய ஸ்டார் இல்லையான்னு சொன்னதும் இப்போ வந்து உள்ளே நான் கேமரா இல்லையா, இப்போ யாரும் பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் யாரும் உள்ளே வந்து பார்க்க மாட்டாங்களான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு வந்து புரிஞ்சுக்குது, நீங்கள் வேஃபனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. என்னை இந்த லெவலுக்கு பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவர் இவனோட அம்மா என்ன உண்மையிலே கையை கட் பண்ணாங்களா இல்லை இதுவும் ட்ராமா தானான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ ஹீரோயின் அவங்க அம்மா வந்து 10 மில்லியன் கேட்டாங்க இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு பேசாமல் அமைதி அப்படியே சிரிச்சிட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோயின் அவங்க அம்மாட்ட வந்து கேட்டிருக்கா, எதுக்காக உங்களுக்கு 10 மில்லியன், நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த காசுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. நீங்கள் கண்டிப்பாக கேபிளிங் தானே விளாட்னீங்கன்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் கிடையாது, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலை, இந்த டைம் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணேன், ஆனால் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவம் ஆயிடுது. உங்களை யார் இந்த வேலை பார்க்க சொன்னது, ஏன் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஹீரோயின் இதுக்கெல்லாம் காரணம் யார், உங்கள் ஃப்ரெண்ட் அந்த லேடி தானேன்னு சொல்லிட்டு திட்டுறா. நீ வந்து தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசாத, அவங்க தான் எனக்கு இப்போ ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, பாப்ட வந்து காசு வாங்கி தரேன்னு சொன்னாங்களா, அந்த ஹெல்ப்பை தவிர அந்த லேடி என்ன பண்ணுவாங்க, அதுக்காக தான் அந்த ஆள் கூட சேர்ந்து என்னை நைட்டை போய் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு நீ வந்து அப்படிலாம் எதுவுமே செய்ய வேணாம், இந்த டைம் வந்து நீ அவரை போய் மீட் பண்ணலைன்னா அவர் வந்து இப்போ என்னை மிரட்டிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டரையுமே மிரட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் இதில் என்னோட சிஸ்டரை இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. ப்ளீஸ் நீ எந்த தப்புமே பண்ண வேணாம், நீ போயிட்டு அவர்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து டைம் கேளு, அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து டின்னர் மட்டும் பண்ணு, அப்புறம் அவர் ஒத்துக்குவார், நம்ம காசு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நான் அப்படி பண்ணலைன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ அப்படின்னா என்னோட ஃபியூனல் ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டுறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா இப்போ ஹீரோயின். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா யார்ட்டையே கால் பண்ணிட்டு என்னோட பொண்ணு வந்து பாப்பா மீட் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டா, நீங்கள் வந்து மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு போகல, இங்கேயே தான் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொன்னதும் உங்கள் ஹோட்டல் ரூமுக்கு அவர் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே சரி நீ உள்ளே போன்னு சொல்கிறாரு. வேணா நான் உன்னை கூட்டிகிட்டு போகவான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் வேணாம், நான் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. சரி நீ கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் ஹீரோயின் உள்ளே போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும்போது உன்னோட அம்மாவையும் சிஸ்டரையும் நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு. அவளுமே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கா, நான் வந்து நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நான் வந்து என்னோட ப்ராமிஸ் எல்லாத்தையுமே நான் காப்பாற்றிட்டு தான் இருக்கேன், நான் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கா. அப்புறம் அங்கே வேஃபனை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தா அவங்களுக்கு பெஸ்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கான அவார்டு கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு ஆனால் இந்த பக்கம் வந்துட்டு ரொம்ப கோவத்தோட கையில் வச்சுருந்த அவார்டை தூக்கி ஏறிறாங்க. என்னென்னு பார்த்தா சாங் வந்துட்டு இந்த டயத்தில் கூட அவங்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருக்குது. அப்போ அவங்க நீ ஏன் கூட இல்லாமல் இப்போ கூட அவ கூட சேர்ந்தா சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ யாரோ கால் பண்ணுறாங்க. ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இது யாரோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவோட பிரதருக்கு வந்து அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, உங்களுக்காக ஒரு பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் இவனுமே கிளம்பி அங்கே கேபினுக்கு போனால் அங்கே பார்த்தா அந்த பாப் தான் இருக்கான். ஹலோ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஹலோ மிஸ்டர் பாப்னு சொன்னதும் என்ன வந்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உங்களை எப்படி தெரியாமல் இருக்கும், சரி வந்து உங்களுக்கு என்ன இப்போ ப்ராப்ளம்னு சொன்னதும் எனக்கு நிம்மதியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஹோட்டலில் நடந்த எல்லா இன்சிடென்ட்டையுமே நினச்சி பார்த்துட்ருக்கான். அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி நான் உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துறேன்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் பிரதர் ஏதாச்சும் ஹோட்டல் வச்சு நடத்துகிறாரான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவன் ஆமான்னு சொன்னதும் இது எப்படி வந்து கோஇன்சிடென்ஸாக இருக்க முடியும், நான் தங்கியிருந்த அந்த ஹோட்டல்லையுமே வந்து என்னை போலீஸில் வந்து மாட்டி விட பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் அப்போ நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் போலையே, இவ தான் அன்றைக்கி நீங்கள் நைட்டு வந்து மீட் பண்ண வரதா இருந்துச்சு, நான் வந்து இப்போ ஓப்பனாகவே ஒரு விஷயம் சொல்கிறேன், தேவையில்லாமல் என்னை வந்து தொந்தரவு பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா தெரியாது, என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்ல முடியாது, உங்கள் பிரதரும் மேயும் சேர்ந்து என்னோட ரெப்புடேஷனை வந்து கெடுக்கணும்னு ஐடியா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், இதனால் அவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகுறது மட்டும் இல்லை அவங்க கூட இருக்கவங்க லைஃப்பையும் நான் ஸ்பாயில் பண்ணிடுவேன், நான் ரொம்ப மோசமானவேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவன் வெளியே வந்து கால் பண்ணிட்டு இந்த டைம் மட்டும் அவள் வந்து கண்டிப்பாக என்னை மீட் பண்ண வரலைன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு, அவங்க அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் அவங்க சாங்கும் சேர்ந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அவருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக சொல்லிட்டு
இருக்கா. அதை கேட்டுட்டு அவர், உனக்கு வந்து எத்தனை விஷயங்கள் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு, ஆனால் என் கூட இத்தனை வருஷமாக ஒருத்தி இருந்துட்டுருக்கா, அவளுக்கு எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டுருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின், என்னோட சிஸ்டர் தானே எனக்கு இப்போ ட்ரெஸ் கொண்டு வந்திருப்பா, நேற்று நைட்டு நான் வீட்டுக்கு வரலன்னு என்ன கோவமாக இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அவள் ஓ மேலெல்லாம் ஒன்றும் கோவமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அவளுக்கு போட்டு விட்டுட்டு, நான் இந்த ட்ரெஸ்ஸையுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் அவர்கிட்ட, என்னோட சிஸ்டர் வந்து பாஸ்டவளோட தான் இருந்தா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்தேகப்பட்டுட்டு வந்து கேட்குறா. ஐயோ அம்மா தாயே, நீ என் மேலெல்லாம் சந்தேகப்படாத, நான் அவளை வந்து வெளியவே வந்து விட்டுட்டு போயிட்டேன், அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் நடக்கலை, உனக்கு உன்னோட சிஸ்டரை பற்றி தெரியாதா, அவள் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு, யாராச்சும் அவட்ட போய் அப்படி தப்பாக நடந்துட முடியுமா, நீ என் மேலே நம்பிக்கை வைக்கலனாலும் அவன் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட சிஸ்டருக்கு எதுவுமே ஆகலை, அவள் அப்படியே குளிச்சுட்டு வந்து படுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே அப்படிப்பட்ட பர்சன்லாம் கிடையாது, குடிச்சிட்டு மயக்கமாக இருக்க பொண்ணுகிட்ட போயிட்டு அப்படி தப்பாக நடந்துக்கிறதுக்குன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னோட சிஸ்டர்கிட்ட கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின், எங்கே சாப்பாடு இன்னும் வரல, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரமாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோயின்ட்ட, என்னமே அதுக்குள்ளே கிளம்பி ரெடியாகி வந்துட்டீங்களா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே அவங்களுக்கு ஷாக்காக இருக்கவனை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம சாங் வந்துட்டு, நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் சாப்பிட வந்தேன்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தா அங்கே வேஃபனு வந்துடுறாங்க. என்ன நீங்கள் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்டதும், அதெல்லாம் இல்லை, நான் இப்போ தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸாக நின்று பேசுகிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கும் அப்போ சாங்குக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வேஃபன் வந்துட்டு, என்ன இவங்க ரெண்டு பேரும் நம்மளை இந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், நம்ம ரெண்டு பேருக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டுட்டு வேஃபன் வந்து, இங்கே பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்கும்ல, இவர் எனக்கு தெரியும், ஸோ சாப்பிட்றதுக்காக நான் இன்வைட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பிரதரை காமிக்கிறாங்க. அவங்க சிஸ்டர்கிட்ட கால் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபோன் நம்பர் கேட்குறான். எதுக்கு நீ கேட்குறா, அவங்க மேலே என்ன உனக்கு க்ரஷ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு, அப்படிலாம் கிடையாது, நீ ஃபோன் நம்பரை கொடு, நான் இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டர் பேசணும்னு சொல்கிறான். அப்புறம் ரெண்டு பேருமே போய் அங்கே பக்கத்து டேபிளில் உட்காந்துக்கிறாங்க. அப்போ பார்த்தா நீ என்ன வந்து எனக்கு நைட்டு கால் பண்ணியேன்னு கேட்டதும், ஏன் நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு தானே, கால் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு, நீ இப்போ வரைக்குமே சேமாக அப்படியே தான் இருந்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ இப்போ வரைக்குமே எதையுமே மறக்கலையான்னு சொல்லிட்டு அவனுமே கேட்குறான். அப்போ என்னோட லைஃப்பில் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஆனால் ஒரே ஒரு பர்சன் தான் சொல்லிட்டு அங்கே நம்ம சாங்கை பற்றி தான் அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ அங்கே அவகிட்ட, நான் நைட்டு வந்து ஒரு டிஷ் வந்து செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தேனே, அது ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டதும், ரெடி ஆகிருக்கும், நான் இப்போ டேபிளில் கொண்டு வந்து வைக்க சொல்கிறேன்னு சொல்கிறா. அதெல்லாம் வேணாம், நம்ம அந்த டேபிளில் கொண்டு போய் வைக்க சொல்லலாம்னு சொன்னதும், ஏன்னு சொல்லிட்டு கேட்குறா. அங்கே பார்த்து, இல்லை சாங், நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இங்கேவே தான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காரு, எதுக்காக அவங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்கணும், நம்ம அங்கேவே போய் உட்காந்துக்கலாமேன்னு சொன்னதும் இவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டேபிளுக்கு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ அங்கே போயிட்டு, நீங்கள் நிறைய டைம் வந்து எங்களோட டேபிளை போய் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஸோ நான் அதனால தான் இங்கே வந்துட்டேன், உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இங்கே உட்காந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவர் அமைதியாக இருக்கார். இவங்க ரெண்டு பேருமே அங்கே டேபிளில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ எல்லாரும் அமைதியாக இருக்கவும் அங்கே வேஃபன் வந்துட்டு, என்ன இவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் வந்து வாசி தான் பேச மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுகிட்டே ஹீரோ, நீ வந்து வாசி கிடையாது, என்னால் தான் மே வந்து இப்படி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறான். ஹீரோயின், நான் அன்கம்ஃபர்டபுளாக ஒன்றும் ஃபீல் பண்ண கிடையாது, இது என்னோட குட் மேனர்ஸ்னு நினைக்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறா. அதை பார்த்துட்டு ஹீரோ சிரிச்சுட்டே, ஃபைனலாக நீங்கள் வந்து என்னை பார்த்து பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அதை எல்லாத்தையும் வேஃபன் பார்த்துட்டு, உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஆல்ரெடி என்ன தெரியுமா, தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதும், ஆமாம் நேற்று கூட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம், அவங்களுக்கு ஆல்ரெடி என்னை நல்லாவே தெரியும், ஆனால் இங்கே தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். கேட்டுட்டு வேஃபன் வந்து, உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, நீ யார்ட்டனாலும் இவ்வளோ ஈஸியாக க்ளோஸ் ஆயிடுவேல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இன்சல்ட் பண்ணதும், அதை கேட்டுட்டு ஹீரோயின், நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, அவங்க சிஸ்டரை வந்து எனக்கு தெரியும், அது மூலமாக தான் இவர் எனக்கு தெரியுன்றதை சொல்கிறான். நீங்கள் ஏன் இதை ஃபுல்லாக சொல்லலைன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்து, என்னோட சிஸ்டர் மட்டுமா தெரியும், என்னோட பிரதரையுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல அப்படின்னு சொன்னதும், என்ன டாக்டர் ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு வேஃபன் கேட்குறா. ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே வேஃபனுக்கு வந்து ஃபோன் வந்துடுது. நான் வந்து பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போகிறான். அப்போ அங்கே சாங் வந்துட்டு, உனக்கும் என்னோட வேஃபனுக்கு வந்து எப்போ இருந்து தெரியும்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன் என்னை பற்றி அவங்க இதுவரைக்கும் எதுவுமே உங்கள்கிட்ட சொன்னது இல்லையா, உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்படி ஏதாச்சும் விஷயம் இருந்தால் நம்ம ஒளிவு முறை இல்லாமல் இங்கேயே பேசிடலான்னு சொல்லிட்டு சாங் கேட்டதும், அவங்க வந்து இதை பற்றி அவங்க தான் சொல்லணும், அவங்க சொல்லலைன்னா இப்போ அதை வந்து இது மூலமாக யாரோட ஃபீலிங்குமே ஹர்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தானே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு சாங் வந்து அவரவே பார்த்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோ வந்து ஒரு நக்கலாக சிரிச்சிட்டு வேஃபன் அங்கே யார்ட்டையோ கால் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து உடனே கிளம்பி வாங்க, இங்கே ஹோட்டல் எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா சாங் வந்துட்டு,
ஃபேக் வந்து சொன்னார், நீயும் அவரும் அப்ராடில் படிக்கும் போதே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு என்ன அவன் வந்து அதை மட்டும் தான் சொன்னான்னா, நாங்கள் 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ்ன்றதெல்லாம் சொல்லலையா, இன்றைக்கி மீட்டிங்க்கு யார் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணாங்கன்றதெல்லாம் ஏன் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அவர், நீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, மேக்கும் எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான்றதை சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அப்படின்னா நான் சொல்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் கிடையாது, நாங்கள் 2 பேருமே ஜஸ்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப அமைதியாக அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்புறம் ஹீரோயின்ட்ட நீங்கள் என்ன என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னதும், நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்களா, நைட்டு ஃபுல்லாக இவங்க கூட சேர்ந்து சாங் இங்கே நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், இப்போ வேஃபென் வந்த உடனே அவள் பின்னாடி போயிட்டான்றத வாசியான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஹீரோயின் இப்போ உங்களுக்கு யார் சொன்னது அவர் திரும்ப என்கிட்ட வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், ஹீரோக்கு வந்து கோவமாயிட்டு, நீ வந்து கொஞ்சம் கூட பயப்பட மாட்டியா யாரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் ஏன் பயப்படணும், சில மாங்ஸ் வந்து அங்கே டெம்பிளில் பொண்ணுங்களோட சேர்ந்து தப்பு பண்ணிவிட்டு அவங்களே பயப்படாமல் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது நான் எதுக்காக பயப்படணும்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் உன்னோட அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறதா நான் கேள்விப்பட்டேனே, அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப வந்து காசு கட்டக்கூடியதாமே, அதனால தான் உன்னோட அம்மா இப்படி வந்து அடுத்தவங்க கூட போய் ஸ்லீப் பண்ணி காசு சம்பாரிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டதுமே இவளுக்கு கோவமாயிட்டு அங்கே கிளாஸில் தண்ணி தூக்கி ஃபேஸில் ஊற்றி விட்றா. நீ தேவையில்லாமல் எவ்வளோ வேணாலும் பேச்சு என்னை பற்றி பேசிக்கோ, என்னோட ஃபேமிலியை பற்றி பேசினேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அதுக்கப்புறம் என்னோட அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ என்ன மறந்து போயிட்டியா, என்னோட பிரதர் அதே ஹாஸ்பிட்டலில் தான் நான் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், நான் எப்படி அவனை போய் மறப்பேன், அவன் தான் என்னோட ப்ரீமியம் டார்கெட்டே அப்படின்னு சொல்கிறான். நான் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிறணும், என்னை வந்து யார் நல்லா கிஸ் பண்ணுவாங்கன்னு தெரியணும், எங்கரா இல்லை ஓல்டர் பிரதரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டதுமே இவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுது. நீ உன்னோட லைனை கிராஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஹீரோயின் தேவையில்லாமல் நீ என்கிட்ட பேசாத, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, நீ என் மேலே கோவப்பட்டுட்டு இங்கேருந்து போகிறையா, நீ ஒன்றும் போக வேணாம், நானும் இங்கேருந்து போயிடுறேன், நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கணும் அதை சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ பார்த்தா அங்கே நம்ம வேஃபன் வந்துடுறா. என்ன உன்னோட ஃபேஸில் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ இம்பார்ட்டண்டான ஒரு வேலை இருக்குது, நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ அங்கே வேஃபன் வந்துட்டு, என்னோட ஃப்ரெண்டுகிட்ட நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ போய் அவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு இவளுக்கு கோவமாயிட்டு அடிக்க போயிடுறா. அப்போ சாங் வந்துட்டு நீ தேவையெல்லாம் பண்ணாதன்னு சொன்னதும் இவங்களுக்கு கோவமாயிருது. சரி நீ உன்னோட ஃப்ரெண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறியா, சரி நான் என்னோட ஃப்ரெண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் நடக்க போகிறதுக்கு என்ன பொறுப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ சாங் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்குறாரு. பார்த்தா அங்கே வெயிட்டர் வந்துட்டு சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த சாப்பாடை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, இந்த சாப்பாடை நம்ம ஒன்றும் ஆர்டர் பண்ணலையேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு நம்ம மெனுலே இது இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு அவருமேவும். அப்போ அங்கே அந்த வெயிட்டர் வந்து இது வேஃபன் வந்து அவங்க அப்ராட் ஃப்ரெண்டுக்காக ஆர்டர் பண்ணதுன்னு சொன்னதோ, நம்ம ஹீரோவுக்கு தானே இந்த சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோவுமே நான் ஆர்டர் பண்ண சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போனது ஞாபகம் வந்துடுது. அப்புறம் அங்கே வேஃபன் நம்ம ஹீரோட்ட போயிட்டு அவள் என்ன செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், ஃபஸ்ட்டு நான் கேட்குறதுக்கு பஸ் சொல்லு, அங்கே அந்த மேன் இருக்கான் இல்லையா, அவன் யார், உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டதும், இல்லை ஜஸ்ட் பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவன் இங்கே வந்து ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணிட்டுருக்கான் வேறு பொண்ணு கூட சேர்ந்துட்டு, நீ என்ன அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டியா, நீ எதுவும் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நான் வந்து எதுவும் பண்ணலைன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். அப்புறம் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டே வந்துட்டுருக்கா. அந்த டெரஸில் நம்ம ஹீரோ வந்து லிட்டில் மேன் சொல்லி கூப்பிட்டது, அதுக்கப்புறம் ஒரு பர்சன் வந்து இந்த நேமை பற்றி என்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னது, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே அவள் பாட்டு அங்கே கீழே விழுகிற மாதிரி போயிடுறான். அப்போ அவர் தான் வேகமாக போய் பிடிச்சிக்கிறாரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போயிடுவேன், எல்லாமே சரியாயிருன்னு சொல்கிறா. அப்போ அவர், நீ வந்து என்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைன்னு சொல்கிறா. அவருக்கு ஷாக் ஆகிடுது. அவர் சிரிச்சுட்டே, நான் உன்னை ஒரு பிரதராக நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. அப்போ அவர், நீ என்னை வந்து உன்னோட பிரதராக நினச்சிட்டு இருக்கேனா, உனக்கும் அவனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் உன்னோட அம்மாவோட ப்ராப்ளமத்தையும் சொல்லு, நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயின், நீங்கள் ஒன்று என்னோட ரியல் பிரதர் இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ தேவையில்லாமல் இப்படி எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொன்னதும், இல்லை நான் வேஃபனுக்கும் உங்களுக்கும் நடுவில் எந்த ப்ராப்ளத்தையும் உருவாக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவர், நீ வந்து விலகி போனாலும் அவள் என்கிட்ட நல்ல விதமாக என்ன நடந்துக்குவா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோயின், இவ்வளோ தூரத்துக்கு என்னை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், என்னை பற்றி நானே பார்த்துக்கிற தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும், உங்களை நான் ஏமாற்றிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கா. உன்ன மாதிரி பொண்ணுங்க போய் யாரையாச்சும் ஏமாற்றுவாங்களா, நீ அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. இல்லை நான் ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்கிறா. நீ அப்படி பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக ரீசன் இருக்குன்னு சொன்னதும், சரி நான் என்ன பார்த்துக்கிறேன், நீங்கள் இப்போ வரைக்கும் எனக்கு செஞ்சதே போதும், இதுக்கு மேலே என்ன நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டியே காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு லேடிட்டே என்ன நீ அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டியான்னு கேட்டதும் அவங்களுமே ஆமான்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா வேஃபன் வந்து அங்கே கால் பண்ணி ஒருத்தவங்கள வர சொன்னாங்க இல்லையா, அது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி தான். அவங்க அங்கே நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நீங்கள் தப்பான ஆளுங்க கிட்ட அம்மாவும் பொண்ணு வம்பளுத்து இருக்கீங்க, கண்டிப்பாக பாரு உங்களை நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறா. அப்போ ஃபிலிம்க்கு வந்துட்டு நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன்னு சொன்னதும், என்னாச்சு இப்போ தானே அப்பாயின்மெண்ட்டு, இப்போ தானே மீட்டிங் அப்படின்னு சொன்னதும், எந்த மீட்டிங் இல்லை, நம்மளோட ஃபேக்ட்ரியில் அந்த ஆஃபீஸர் எல்லாமே விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. இப்போ நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி ஹீரோட்ட நான் அந்த மேயை வந்து திரும்ப வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு பாப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான், கண்டிப்பாக வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்கள விட மாட்டான், அவனோட பவர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்போ நீங்களுமே இதனால தானே யூஎஸ்ஏக்கு வந்து போகாமல் இங்கேவே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி இப்போ நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் நம்ம ஹீரோ எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே ஃப்ளூம் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், எல்லாத்தையுமே டெலிவர் பண்ணணும், பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அந்த ஃபேக்ட்ரியில் வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறான். அதை கேட்டுகிட்டே ஹீரோயின் நம்ம அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் வேறு இடத்துல வச்சு வேணால் ரெடி பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும், பண்ணலாம் ஆனால் காசுக்கு எங்கே போகிறது, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிருது. அவங்க அம்மாட்ட கால் பண்ணிட்டு இப்போ நடந்துக்கிட்டதுக்கு எல்லாமே காரணம் யார், அந்த பாப் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணா, இன்னைக்கு நைட்டு வந்து பாப் வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னானான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த பாப்புக்கு வந்து என்னோட ஃபேஸில் வந்து அப்படி என்ன தெரிஞ்சிச்சா, ஏன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறா. அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும், நீங்கள் என்ன மாதிரி பேச்செல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவமாயிருது. ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவளுக்கு டவுட் ஆகிருது, என்னாச்சு ஏன் இப்படி பயந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், அவன் வந்து எனக்கு வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ஆளை வேற போட்டு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே பேசுகிறாங்க, என்னோட பிளட் ப்ரெஷர்லாம் கூடி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே பயமாயிருது. என்னோட சிஸ்டர் வந்து ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னதும், ஆமாம் அவளை வீட்டை விட்டு நான் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், என்னால் தான் இதெல்லாம் ஆகிட்டுருக்கு, நீ எப்படியாச்சும் சமாளிச்சிருன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுகிட்டே ஹீரோயின் சரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், என்னோட ஒர்க்லாம் முடிச்ச பிறகு நைட் போல் அந்த ஆளை போய் நான் மீட் பண்ணுறேன்னு சொல்கிறா. ஹீரோயின் அங்கே கிளம்பி வந்துட்டு இருந்தா. அங்கே ஹீரோயினோட சிஸ்டர் வந்து நிற்கிறா. நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறா. வேமா வந்து நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா. நீ ஒன்றும் கவலைப்படாத நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவள் உனக்கு வந்து எவ்வளோ லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம் இருந்துகிட்ருக்கு, ஆனால் நீ எப்பயுமே நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போலியோ ஒரு சிரிப்பு சிரிச்சிட்ருக்கேல, நீ வந்து படித்து வந்து நீ அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு நினச்சேன், இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சேன், ஆனால் அம்மா வந்து உன்னை ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நினச்சாங்க, நீ அவங்க ஆசைக்காக உன்னோட ஆசையெல்லாம் தொலைச்சிட்டு இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கேல, என்னையுமே படிக்க வச்சுட்ருக்க, அவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் நீ எப்பயுமே நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பொய்யா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கவலைப்படுறா. இதுக்கப்புறம் நீ வந்து கஷ்டப்படணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நானுமே இருக்கேன், நீ இதெல்லாம் விடணும்னா விட்டுறலான்னு சொல்கிறா. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி வரா. ஹீரோ அதை எல்லாத்தையும் மாடியிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அங்கே பாப்போட வீட்டுக்கு வேறு நைட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவள் அங்கே ட்ரிங்க் எடுத்து குடிக்க போகிறா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவோட பிரதர் அங்கே வந்துடவுமே அவள் இறங்கிடுறா ட்ரிங்க்ஸ் பண்ணாமல். என்ன நீங்கள் உங்கள் சிஸ்டரையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் இன்றைக்கி பிக்கப் பண்ண போலையான்னு சொல்லிட்டு கேட்டதும், இல்லை இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, ஸோ நான் ரொம்ப பிஸியாக இருந்த வாசி மிஸ்டர் ஜெயிட்ட போய் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன், அவங்க வந்து அந்த போர்ட் சைடில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். சரி நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டுருக்கான். இவனை பின்னாடியே போயிட்டு அங்கே அவகிட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நானே இன்றைக்கி கால் பண்ணணும்னு நினச்சேன், நான் வந்து பாட்டை வந்து ஃபோன் நம்பருமே வாங்கினேன், நீங்கள் தப்பாக இது நினச்சிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம், இதில் என்ன தப்பாக நினைக்க அப்படின்னு சொன்னதும், நான் வந்து ஒரு விஷயத்தை கேட்கணும்னு சொல்கிறான். சரி கேளுங்கன்னு சொல்கிறான். அப்பாவே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்த உடனே நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு என்ன லேட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.